காலதா போதாதுங்கிறீங்க. தேர்தல் அறிவிச்சு ஒரே மாசத்துல முடியுது. அறிவிக்கப்பட்ட 14 நாள்ல நாமினேஷன் தாக்கல் பண்ணி முடிச்சிடறாங்க. 14 நாட்கள் வாக்குகள் கேட்கறோம். அது முடிஞ்ச பிறகு 3 நாள் கழிச்சு வாக்கு எண்ணி முடிச்சிடறாங்க. 30 நாள்ல தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடைமுறைக்கு வந்து நாமினேஷன் போட்டு அப்புறம் வாக்குகள் சேகரிக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடந்து வாக்கு எண்ணிக்கை முடிவதே 30 நாள். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓ நியமிக்கிறாங்க. அது குறிப்பிட்ட மாதிரி ஒரு 300 வீடுக்கு மேல இருக்காது. சுமார் 1200 வாக்குகள் வச்சிருக்காங்க. அப்படி 300 வீடுகள் இருக்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 வீடு என்று எடுத்துக்கொண்டால் கூட அவள் நேரடியாக அந்த 50 வீட்டில் இருக்கின்ற வாக்காளரை சந்தித்து இந்த படிவத்தை கொடுக்கிறதா கூட ஒரு வாரத்தில் அந்த படிவத்தை கொடுத்துடலாம். ஒரு 10 நாள்ல திருப்பி வாங்கலாம். 3 முறை வாக்காளர் வீட்டுக்கு சென்று வாக்காளர் படிவத்தை செல்லுகின்ற பொழுது வீட்டில் இல்லாதால் மீண்டும் அந்த படிவத்தை சம்பந்தப்பட்ட வாக்காளர்களை கொடுக்கணும். இது நடைமுறை. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இறந்தவர்கள் பட்டியலில் இருக்கின்றார்கள். பல ஆண்டுகளாக குடிபெயர்ந்தவர்களுடைய பெயர் அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கின்றது. போலி வாக்காளர்கள் இருக்கிறது. இதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று பல முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த எஸ்ஐஆர் வருவதற்கு முன்பாகவே சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிக்கு கொடுத்தோம். அவர் நீக்கவில்லை. அதனால் நாங்கள் நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் சென்று ஆர்கே நகர்ல சுமார் 31,000 வாக்குகள் நீக்கப்பட்டு, கரூர்ல 10,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. அதோட இப்போ டி நகர்ல பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் இரட்டை வாக்காளர் இருப்பதை எல்லாம் கண்டறியப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். அப்ப தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இறந்தவர்களும் குடிபெயர்ந்த மாற்று இடத்தில் குடிபெயர்ந்தவர்கள் இரட்டை வாக்காளர் தான் நீக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இதுல இடம்பெற்றிருக்குது. தேர்தல் வருகின்ற பொழுது இதையெல்லாம் பயன்படுத்தி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக கள்ள ஓட்டு போடுவது, திருட்டு ஓட்டு போடுவது, அதுதான் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. எஸ்ஐஆர் பணி முழுமையாக நிறைவேற்றப்பட்டு விட்டால் இந்த இறந்தவர்கள் வாக்கு நீக்கப்பட்டு விடுவார்கள். அதில் முறைகேடா இருக்கின்ற வாக்காளர் பட்டியலிருந்து வெடித்து விடுவார்கள். திருட்டு ஓட்டு போட முடியாது. இன்றைக்கு சென்னை மாநகராட்சி தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது கள்ள ஓட்டு போட முயற்சிக்கின்றவரை திமுக நிர்வாகியை எங்களுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் பிடித்து காவல்துறை ஒப்படைத்தார். அந்த திருட்டு ஓட்டு பிடித்து போட வந்தவரை பிடித்து கொடுத்ததற்காக அவரை 15 நாள் சிறையில் அடைச்சாங்க. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நடைபெறக்கூடாது என்பதற்குத்தான் எஸ்ஐஆரை நாங்கள் ஆதரிக்கின்றோம்.